பெருநாள் நாள் என்பது சந்தோஷம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள். நம்மள நிறைய பேர் என்ன செய்யறோம் தெரியுமா? போனவங்களை நினைச்சு கவலைப்படுறோம். போன வருஷம் அவங்க இருந்தாங்களே, இந்த வருஷம் நம்மளோட இல்லையே, மௌத்து வந்துட்டு அவங்க போயிட்டாங்க. போனவங்களை நினைச்சு கவலைப்பட்டு வீட்டில் துணி எடுக்காம இருக்கிறது, வீட்டில் சரியா சமைக்காம இருக்கிறது, அந்த துக்கத்தை வெளிப்படுத்துறது ஈதுடைய பெருநாளுடைய நாள் கிடையாது. வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் கஷ்டம் இருக்கும். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறவங்க நாளைக்கு இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் அல்லாஹ் ஏற்படுத்திய நியதி. அதுக்குன்னு பெருநாளுடைய நாள் அன்னைக்கு நம்ம துக்கமாக இருக்கக்கூடாது, சோகமாக இருக்கக்கூடாது. எவ்வளோ கஷ்டங்களாக இருந்தாலும், எவ்வளோ சிரமங்களாக இருந்தாலும், பெருநாளுடைய அன்னைக்கு மட்டும் நம்ம என்ன செய்யணும்? முகமலர்ச்சியாக சிரித்து குடும்பத்தோட, நண்பர்களோட, ஊர் மக்களோட சந்தோஷமாக இருக்கணும் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னத்தாக இருக்குது. 7 ஆடு குர்பானி கொடுத்தேன், 10 ஆடு குர்பானி கொடுத்தேன், போன வருஷம் நான் 6 ஆடு, இந்த வருஷம் நான் 7 ஆடு கொடுக்க போகிறேன். தான் குர்பானி கொடுத்ததை புகழுக்காக, பேருக்காக சொல்லி அதை பெருமைப்பட்டுக்கிறோம். இந்த குர்பானியும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், லை யனானல்லாஹு லுஹூமஹா, நீங்க கொடுக்கக்கூடிய குர்பானியினுடைய கறி எனக்கு தேவையில்லை, அந்த கறி எனக்கு தேவையில்லை. வலா திமாஉஹா, அதனுடைய இரத்தம் எனக்கு தேவையில்லை. குர்பானியினுடைய கறி வேணாம், அதனுடைய இரத்தம் வேணாம். வலாக்கி யனாலுஹு தக்வா, உங்கள்கிட்ட நான் என்ன பார்க்குறேன்னா, உள்ளத்துல அல்லாஹ்வினுடைய இறையச்சம் தக்வாவோடு எனக்காக வேண்டி நீங்க அந்த குர்பானி பிராணியை அறுத்து பலியிடுறீங்களா, இதை மட்டும் தான் அல்லாஹு தஆலா பார்க்குறான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன், அம்மா பஅத். फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम व फ़िल फ़ुरक़ानिल मजीद बअद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिफ़ज़्लि बिस्मिल्लाहिर रहमानिर रहीम. புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ரஹ்மான் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானதாக. மேலும் சாந்தியும் சமாதானமும் ஈருலகத் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களின் வாழ்க்கையை சற்றும் பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்தும் வரைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் நின்றவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். பேரன்புக்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, மாணவ மாணவிகளே, தாய்மார்களே, இன்னும் ஒரு சில நாட்களில் ஈதுல் அல்ஹா என்ற ஹஜ்ஜி பெருநாளுடைய தினத்தை நாம் அடைய இருக்கிறோம். ஹஜ்ஜி பெருநாளில் ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் என்னென்னா குர்பானி கொடுக்கறது. இந்த குர்பானி கொடுக்கறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு வணக்கம் அந்த நாளில். இந்த குர்பானியுடைய சிறப்பை பற்றி அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நிறைய சொல்லியிருக்காங்க. குர்ஆன் அல்லாஹ் சொல்லுவான், ஈதுடைய பெருநாள் வந்துட்டுனா நீங்கள் அல்லாஹுக்காக வேண்டி அறுத்து பலியிடுங்க என்று அல்லாஹு தஆலா கட்டளை அவன் என்ன செய்கிறான், ஏவுறான். இப்படி நிறைய விஷயங்களில் குர்பானியுடைய சிறப்புகளை பற்றி அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ குர்பானி கொடுக்குறோம், எந்தெந்த பிராணிகளை குர்பானி கொடுக்கணும், எந்தெந்த பிராணிகளை குர்பானி கொடுக்கக்கூடாது, என்ன கலர் பிராணிகளை குர்பானி கொடுக்கறது ரொம்ப சிறந்தது, இதை பற்றி அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் நமக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம தவற விட்டுட்டோம்னா நம்முடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படாது. நம்ம ஆடு கொடுக்குறோம், மாடு கொடுக்குறோம், ஒட்டகம் கொடுக்குறோம், இதே மாதிரி 3 பிராணிகள் கொடுக்கலாம். குர்பானிக்கு தகுதியான பிராணிகள் ஆடு, மாடு, ஒட்டகம். சேவல் சாப்பிடலாம், அதுபோல் வாத்து சாப்பிடலாம், வாங்கோழி சாப்பிடலாம், இதெல்லாம் ஹலால், சாப்பிடலாம். ஒரு மீனை வச்சு குர்பானி கொடுக்க முடியாது, சேவலை குர்பானி கொடுக்க முடியாது. குர்பானிக்கு தகுதியான பிராணிகள் ஒன்று ஆடு, 2வது மாடு, இன்னொன்று ஒட்டகம். இந்த 3 தான் குர்பானி கொடுக்க முடியும். சரி, இந்த குர்பானி மிருகங்களில் எந்த கலர் சூஸ் பண்ணணும், எந்த கலர் பிராணியை தேர்ந்தெடுக்கணும்? ஃபுகஹாக்கள் சொல்கிறாங்க, குர்பானி கொடுக்கக்கூடிய பிராணிகளில் ரொம்ப ஆகச்சிறந்த கலர் நிறம் என்னென்னா வெள்ளை. ஒரு ஆடு கொடுக்குறோம், வெள்ளை ஆடை வாங்கணும். ஒருவேளை வெள்ளை ஆடு கிடைக்கல அப்படின்னா மஞ்சள் கலர் ஆடு வாங்கணும். மஞ்சள்னா ஒரு செவலை கலரில் இருக்கும், கிட்டத்தட்ட ஆரஞ்சு கலரில் இருக்கும். அப்படிப்பட்ட ஆடை வாங்கணும். ஒன்று வெள்ளை கொடுக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா அந்த மஞ்சள் கலர், ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடிய ஆடை வாங்கணும். அப்படி இல்லைன்னா சாம்பல் நிறத்தில் ஆடுகள் இருக்கும், அந்த சாம்பல் நிற ஆடை வாங்கி குர்பானி கொடுக்கலாம். இப்போ இந்த 3மே கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் கருப்பு கலர் ஆடு, ஆடில் கருப்பு கலர் இருக்கும் பார்த்தீங்களா,
கருப்பு கலரும் வெள்ளையும் சேர்ந்துருக்கும், கருப்பு வெள்ளை இது ரெண்டு கலந்துருக்கக்கூடிய ஆடை வாங்கி குர்பானி கொடுக்கணும். இப்போ இந்த 4மே கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன செய்யலாம்னா, நம்ம குர்பானி கொடுக்கக்கூடிய பிராணிகள் எந்த கலரில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஆகச்சிறந்த கலர் என்னென்னா வெள்ளை, அப்படி இல்லைன்னா மஞ்சள், அப்படி இல்லைன்னா சாம்ப கலர், அதுவும் இல்லைன்னா கருப்பு வெள்ளை கலர். இது இல்லாத பட்சத்தில் எந்த கலர் வேணாலும் நம்ம குர்பானி கொடுக்கலாம். சரி, இப்போ குர்பானி பிராணி, இப்போ நம்ம ஆடு வாங்குகிறோம், மாடு வாங்குகிறோம் அல்லது ஒட்டகமோ வாங்குறோன்னு வைங்களேன், இதனுடைய வயது என்ன, இது ரொம்ப ரொம்ப கவனிக்கணும். சில பேர் நம்ம என்ன செய்யணும், அதனுடைய வயது என்னன்னு தெரியாமல் நம்ம வாங்கிட்டு வந்துடுறோம். வயசு கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த பிராணியை குர்பானி கொடுத்தோன்னு வைங்களேன், குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படாது, அது வேஸ்ட்டு, அந்த குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்போ இதனுடைய வயது என்னென்னா, இப்போ ஆடை பொறுத்த வரைக்கும் 2 வகை இருக்குது. ஒன்று செம்பரி ஆடுன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வெள்ளை ஆடுன்னு சொல்லுவாங்க. இப்போ செம்பரி ஆடாக இருந்தாலும் சரி, வெள்ளை ஆடாக இருந்தாலும் சரி, 1 வருடம் பூர்த்தியாக இருக்கணும். 1 வருடம் நடக்கக்கூடாது. 1 வயசு முடிஞ்சு 1 வருடம் முடிஞ்சு 2வது வருடம் ஆரம்பமாக இருக்கணும். யாருக்கு? செம்பரி ஆடுக்கும் வெள்ளாடுக்கும். சில செம்பரி ஆடை நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 மாதத்துலேயே ஒரு வருஷம் வளர்ச்சி அது அடைஞ்சிருக்கும். பார்க்க 6 மாதம் தான், பிறந்த 6 மாதம் தான் இருக்கும். ஆனால் பார்த்தா 1 வருஷம் அது வளர்ந்தால் எப்படி இருக்கும், அந்தளவு கொழுகுலுன்னு இருக்கும். அப்போ கொழுகுலுன்னு இருக்குன்னா அப்படிப்பட்ட செம்பரி ஆடையும் கொடுக்கலாம். ஏன்னா அது 1 வருஷம் வளர்ச்சியை 6 மாதத்துலேயே அடைஞ்சிட்டு. இப்போ ஆடுடைய வயசை நீங்கள் பார்த்தீங்கன்னா செம்பரி ஆடாக இருந்தாலும் சரி, வெள்ளாடாக இருந்தாலும் சரி, 1 வயசு பூர்த்தி ஆகியிருக்கணும். 2வது மாடுடைய வயசு என்னென்னா 2 வயசு பூர்த்தி ஆகிருக்கணும். அதாவது அந்த மாடு பிறந்து 2 வருஷம் பூர்த்தி ஆகி 3வது வருஷம் நடந்துக்கிட்டு இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? 2 வருஷம் பூர்த்தி ஆனால் தான் அந்த மாடை குர்பானி கொடுக்கறதுக்கு தகுதியான ஒரு பிராணியாக மாறும். ஒட்டகத்தை பொறுத்த வரைக்கும் 5 வருஷம் பூர்த்தி ஆகியிருக்கணும். அது பிறந்து 5 வருஷம் பூர்த்தியானதுக்கு பிறகு தான் அந்த ஒட்டகத்தை நம்ம குர்பானி கொடுக்க முடியும். இப்போ இந்த வயது வரம்பை தாண்டி போனால் பிரச்சனை இல்லை. ஆனால் வயசு கம்மியான பிராணிகளை, ஆடையோ மாடையோ நம்ம குர்பானி கொடுத்துட்டோம்னா அந்த குர்பானி என்பது ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து 4 குறைகள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. குர்பானி பிராணிக்கு இருக்கக்கூடாத 4 குறைகள். இப்போ நம்ம ஆடு வாங்கி விடுறோன்னு வைங்களேன் வீட்டில், இந்த 4 குறைகள் நம்ம பிராணிகிட்ட இருந்துச்சுன்னா அந்த பிராணி குர்பானி கொடுக்கக்கூடாது. அப்படி குர்பானி கொடுத்தாலும் அந்த குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படாது. முதலாவது குறை என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குருடாக இருக்கிறது. ஆடு குருடாக இருக்குது, கண்ணு தெரியாத ஆடு, அதை குர்பானி கொடுக்கக்கூடாது. 2வது நொண்டி, அது கால் உடைஞ்சு கிடக்குது, அப்படிப்பட்ட பிராணிகளை, மிருகங்களை குர்பானி கொடுக்க முடியாது. 3வது வெளிப்படையாக அதுக்கு அதிகமாக நோய் இருக்குது, பார்த்தாலே தெரியுது, ரொம்ப நோய், ரொம்ப சீல் பிடிச்சிருக்கு, புண்ணாக இருக்குது, அதிகமாக நோய் இருக்குது அந்த ஆடுக்கு மாடுக்குன்னா அந்த பிராணியை குர்பானி கொடுக்க முடியாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. 4வது மெலிஞ்சி போன மிருகம், ரொம்ப ஒல்லியாக இருக்கும், ரொம்ப ஒல்லியாக மெலிஞ்ச மிருகம், ஆடாக இருந்தாலும் சரி, மாடாக இருந்தாலும் சரி, ஒட்டகமாக இருந்தாலும் சரி, இந்த பிராணிகளை குர்பானி கொடுக்கக்கூடாது. அப்போ இந்த 4 பிராணிகள், 1 குருட்டு மிருகம், 2வது நொண்டி, 3வது வெளிப்படையாக நோய் இருக்கக்கூடிய மிருகம், 4வது மெலிஞ்சி போன மிருகம். இந்த 4 குறைகள் இருந்தால் குர்பானி என்பது ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதை புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த அம்சங்களை பார்த்து தான் நம்ம என்ன செய்யணும், குர்பானி என்பது கொடுக்கணும். இன்றைக்கி நம்மள நிறைய பேர் எப்படின்னா, குர்பானியை ஒரு பேருக்காக வேண்டி, புகழுக்காக வேண்டி நம்ம செய்கிறோம். 6 ஆடு குர்பானி கொடுத்தேன், 7 ஆடு குர்பானி கொடுத்தேன், 10 ஆடு குர்பானி கொடுத்தேன், போன வருஷம் நான் 6 ஆடு, இந்த வருஷம் நான் 7 ஆடு கொடுக்க போகிறேன். தான் குர்பானி கொடுத்ததை புகழுக்காக, பேருக்காக சொல்லி அதை பெருமைப்பட்டுக்கிறோம். இந்த குர்பானியும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், லை யனாலல்லாஹு லுஹூமஹா, நீங்கள் கொடுக்கக்கூடிய குர்பானியினுடைய கறி எனக்கு தேவையில்லை, அந்த கறி எனக்கு தேவையில்லை. ஒலா திமாஉஹா, அதனுடைய இரத்தம் எனக்கு தேவையில்லை. குர்பானியினுடைய கறி வேணாம், அதனுடைய இரத்தம் வேணாம். வலாக்கி எனாலுஹு தக்குவா, உங்கள்கிட்ட நான் என்ன பார்க்குறேன்னா, உள்ளத்தில் அல்லாஹ்வினுடைய இறையச்சம், தக்குவாவோடு எனக்காக வேண்டி நீங்கள் அந்த குர்பானி பிராணியை அறுத்து பலியிடுறீங்களா, இதை மட்டும்தான் அல்லாஹு தஆலா பார்க்குறான். இன்றைக்கி நம்மளை நிறைய பேர் என்ன செய்கிறோம், குர்பானி கொடுக்குறோம், அதை ஒரு பெருமைக்காக வேண்டி, குடும்பத்தில் எல்லாம் நம்மளை பேசணும். சில பேர் கடன் வாங்கி குர்பானி கொடுப்பாங்க, வசதிலாம் இருக்காது,
கடன் வாங்கி பெருமைக்காக வேண்டி நம்ம கௌரவத்தை விட்டு கொடுக்கக்கூடாது, வருஷம் வருஷம் கொடுத்துட்டோம் இந்த வருஷம் கொடுக்கணும், கடன் வாங்கிலாம் குர்பானி கொடுப்பாங்க. இந்த குர்பானியெல்லாம் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். வசதி இருக்குதா குர்பானி கொடுங்க, அந்த குர்பானியும் அல்லாஹுக்காக வேண்டி கொடுக்கணும். 4 பேர் பார்க்குறாங்க புகழ்கிறாங்க, அதை போய் 10 பேர்கிட்ட போய் சொல்லி பெருமை அடிச்சிங்கன்னா அந்த இபாதத்து அந்த அமல் அல்லாஹ் இடத்துல ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ குர்பானி இதனுடைய விஷயங்களை அல்லாஹுடைய தூதர் இன்னும் அதிகமாக சொல்லும் பொழுது அல்லாஹுடைய தூதர் சொல்லுவாங்க, இந்த குர்பானி என்பது ஒரு உன்னதமான அமல், சாதாரண விஷயம் இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் இருந்து இல்லை ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் இருந்து இந்த குர்பானியுடைய அமல் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்படி முஸ்லீம்கள் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய ஒரு இபாதத்து தான் இந்த குர்பானி. அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, யாருக்கு வசதி இருக்குது வசதி இருந்தும் ஒருத்தர் குர்பானி கொடுக்கல அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை ரொம்ப கடுமையான வார்த்தை. நீ பெருநா தொழுகைக்கே வரக்கூடாதுன்னாங்க. நீங்கள் பெருநா தொழுகைக்கே வரக்கூடாது. வசதி இருக்குது, யாருக்கு ஆடை போட்டு அறுக்கிறான் அதை பங்கு வைக்கணும், அதை 4 பேர்கிட்ட கொடுக்கணும், இதெல்லாம் எதுக்கு போட்டுக்கிட்டு அப்படின்னு வசதி இருந்தும் அந்த குர்பானி என்ற இபாதத்தை நம்ம தவிர்த்தோம், அதை விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை, நீங்கள் பெருநாள் திடலுக்கே தொழுகைக்கே நீங்கள் வர வேணாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. இப்போ வசதி நமக்கு இருக்குது, வசதி இல்லைன்னா பிரச்சனை இல்லை, குர்பானி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வசதி இருந்தும் குர்பானி கொடுக்கலன்னா இந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்மளை எச்சரிக்கிறாங்க. இப்போ குர்பானி அந்த அமல்லாம் நமக்கு முடிஞ்சிடும். இப்போ பெருநாள் ஹஜ்ஜி பெருநாள் இருக்கா இல்லையா, அதனுடைய சுன்னத்துகள் சில விஷயங்கள் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 விஷயங்களை முக்கியமாக சொல்லுவாங்க. பெருநாள் நம்ம காலையில் எந்திக்கிறோமா இல்லையா, இந்த ஹஜ்ஜி பெருநாள் அப்போ என்ன செய்யணும்னா, காலையில் பெருநாள் அன்னைக்கு பேர்ச்சம்பழம் சாப்பிடணும். இது சுன்னத்து. நம்ம நிறைய பேர் என்ன செய்கிறோம், ஸ்வீட்டு வாங்குகிறோம், ஜாங்கிரி வாங்குகிறோம், கேக்கு செய்கிறோம், பாயாசத்தை போட்டு குடிக்கிறோம், இதெல்லாம் சுன்னத்தானா? இது சுன்னத்து கிடையாது. காலையில் எந்திரிச்ச உடனே பல் தீட்டிட்டு ஃபஜ்ர் தொழுது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா பேர்ச்சம்பழம் சாப்பிட்றது சுன்னத்து. இது பெருநாள் அன்னைக்கு நம்ம சாப்பிடணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாப்பிட்ருக்காங்க. இது நம்ம பேண வேண்டிய ஒழுங்கு. 2வது என்னென்னா, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி பெருநாள் அன்னைக்கு இருப்பாங்கன்னா, கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா கான யௌமு ஈதி, ஈதுடைய அந்த பெருநாளுடைய நாள் வந்துட்டு வைங்களேன், அவங்க காலஃப தரீக்க, அதாவது ஒரு வழியாக மறு வழியாக போவாங்க. பெருநாளுடைய திடலுக்கோ அல்லது பள்ளிவாசலுக்கோ ஒரு வழியில் அதே வழியில் திரும்ப போகக்கூடாது. இப்போ நம்ம பெண்கள்லாம் இங்கே தொழுக வராங்கன்னு வைங்களேன், இப்போ இந்த ரூட்டில் வர்றாங்க, நேர் ரூட்டில் வர்றாங்கன்னா நேரான ரூட்லேயே போகக்கூடாது, வேறு ரூட்டை மாற்றி என்ன செய்யணும், போகணும். வந்த வழியில் திரும்ப அதே வழியில் போகக்கூடாது, வேறு வழியை மாற்றி போகிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னத்தாக இருக்குது. அதே போல் பெருநாள் அன்னைக்கு சந்தோஷமாக இருக்கணும், நல்ல மகிழ்ச்சியாக இருக்கணும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் பெருநாள் அன்னைக்கு என்ன பண்ணுவாங்களாம், சில சிறுமிகள் டஃப் அடித்து பாடுவாங்களாம், பாட்டு போடுவாங்க. அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, பாட்டெல்லாம் பாடக்கூடாது, இசையெல்லாம் கூடாது அப்படின்னு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கண்டிப்பாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, எல்லா சமுதாயத்துக்கும் ஒரு பெருநாள் இருக்குது, என்னுடைய சமுதாயத்துக்கு இதான் பெருநாள், அந்த சிறுமிகளை நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க, அவங்க இந்த நாள் சந்தோஷமாக இருக்கட்டும் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார். இப்போ பெருநாள் நாள் என்பது சந்தோஷம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள். நம்மள நிறைய பேர் என்ன செய்கிறோம் தெரியுமா, போனவங்களை நினச்சி கவலைப்படுறோம். போன வருஷம் அவங்க இருந்தாங்களே, இந்த வருஷம் நம்மளோட இல்லையே, மௌத்து அவங்க போயிட்டாங்க, போனவங்களை நினச்சி கவலைப்பட்டு வீட்டில் துணி எடுக்காமல் இருக்கிறது, வீட்டில் சரியாக சமைக்காமல் இருக்கிறது, அந்த துக்கத்தை வெளிப்படுத்துறது ஈதுடைய பெருநாளுடைய நாள் கிடையாது. வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் கஷ்டம் இருக்கும், இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறவங்க நாளைக்கு இருக்க மாட்டாங்க, இதெல்லாம் அல்லாஹ் ஏற்படுத்திய நியதி. அதுக்குன்னு பெருநாளுடைய நாள் அன்னைக்கு நம்ம துக்கமாக இருக்கக்கூடாது, சோகமாக இருக்கக்கூடாது. எவ்வளோ கஷ்டங்களாக இருந்தாலும் எவ்வளோ சிரமங்களாக இருந்தாலும் பெருநாளுடைய அன்னைக்கு மட்டும் நம்ம என்ன செய்யணும், முகமலர்ச்சியாக சிரித்து குடும்பத்தோட நண்பர்களோட ஊர் மக்களோட சந்தோஷமாக இருக்கணும் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னத்தாக இருக்குது. அப்போ பெருநாள் அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், சந்தோஷத்தை பகிர்ந்துக்கணும், அக்கம் பக்கத்து வீட்டில் பகிர்ந்துக்கணும். எப்படி பகிர்ந்துக்கணும், இதுவும் சுன்னத்து. நம்ம வீட்டில் சமைக்கிறத 4 பேர் கொடுக்கணும், அவங்க வீட்டில் சமைக்கிறது நமக்கு வரும்.
இப்படி சந்தோஷத்தை பகிர்வதற்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு அழகான முறையில் வழிகாட்டியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் பெருநாளுடைய சுன்னத்துகள். அப்போ குர்பானி அதனுடைய அம்சங்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். அப்போ பெருநாள் அன்னைக்கு நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றதை நம்ம பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இந்த வரக்கூடிய ஹஜ் பெருநாளில் அதுபடி அமல் செஞ்சு நிறைய அல்லாஹ்விடத்தில் துஆ செஞ்சு இந்த பெருநாளை சிறப்பாக கழிப்பதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. அதே போல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, பல இமாம்கள் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? பெருநாள் அன்னைக்கு, அதாவது பெருநாளுக்கு முந்தின நாள் நைட்டு, நாளைக்கு பெருநாள்னா இன்னைக்கு நைட்டு நம்ம என்ன செய்வோம்? ஊர் சுற்றுவோம், சைக்கிளில் எங்கேயாவது போவோம், பைக்கில் எங்கேயாவது போவோம், அல்லது கூடி பேசுவோம், ஏதாவது சமைச்சு சாப்பிடுவோம். நம்மளுடைய சந்தோஷத்தை வேறு விதத்தில் வெளிப்படுத்துகிறோம். ஆனால் இமாம்கள் சொல்கிறாங்க, துஆக்கள் ஏற்றுப்படக்கூடிய நாட்களில் 2 ஈதுடைய நாள், 2 பெருநாளுடைய நாளினுடைய முந்தின நாள் ராத்திரி நைட்டு துஆக்கள் ஏற்றுப்படக்கூடிய நாள். நம்ம அதை வீணாக கழிக்கிறோம், வீணாக என்ன செய்கிறோம்? கழிக்கிறோம். அந்த நாளில் நாளைக்கு பெருநாள்னா இன்னைக்கு நைட்டு அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்யணும். துஆ செய்யும் பொழுது அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இரவாக அந்த இரவு இருக்குது. இன்றைக்கி நம்ம அந்த நாளில் தான் என்ன செய்கிற வேஸ்ட் பண்ணிவிட்டு நைட்டு 12 மணி வரைக்கும் முழிச்சிருப்போம், 1 மணி வரைக்கும் முழிச்சிருப்போம், விளையாடுவோம், ஃபோனை பார்ப்போம், கேம் பார்ப்போம், யாரோட அரட்டடிச்சு பேசுவோம், எல்லா கேளிக்கைகளும் இருக்குது. ஆனால் துஆ நம்மளிடத்தில் இல்லை. அப்போ இந்த பெருநாளுக்கு முந்தின நாள் இரவு கேட்கப்படக்கூடிய துஆ அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக கபூலாகும் என்று இமாம்கள் நமக்கு சொல்லித்தராங்க. அப்போ அந்த அமலையும் இன்ஷா அல்லாஹ் இந்த பெருநாளுடைய தினத்தில் இது பேணுவோம். அதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.